ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் தக்காளி தொக்கு பண்ணிகிட்ருக்கேன். வதக்கும் போதே காட்டணும்னு நினச்சேன், முடியல, டைம் ஆகுது அப்படி சொல்லிட்டு வேகமாக செஞ்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பக்கத்துலேயே பொங்கல் செய்கிறதுக்கு பச்சை அரிசியும் சிறுபருப்பும் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் உப்பு அளவும் போட்டுட்டேன். ஏன்னா காலைல என் பொண்ணு மெட்ரோவில் 6:30 மணிக்கெலாம் இருக்கணும். அதனால் டிஃபனும் லஞ்சும் சீக்கிரம் செய்யணும்னு சொல்லிவிட்டு வேகமாக செஞ்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் குக்கரில் வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் குக்கர் விசிலும் முடிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சேவ் பண்ணிக்கிறேன் ஒரு பவுலில். இங்கே பாருங்கள் நல்லா கொஞ்சம் குழையாக இருந்ததுனா தான் பொங்கல் நல்லாயிருக்கும் சாப்பிட. அதனால் மீடியமாக போட்டு செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள் இப்போ தாளித்து கொட்ட போகிறேன். பாருங்கள் எண்ணெய் வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். நெய் 2 ஸ்பூன் ஊற்ற போகிறேன். நல்லா காஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் தாளிக்கிறதுக்கோசரம். இங்கே பாருங்கள் நல்லா பசும் தயிர் இதுவானது தான் இது. நெய் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் மிளகு கொஞ்சம் அளவுக்கு போட்டுக்கிறேன். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே தெறிக்கும். அப்புறம் சீரகம் கொஞ்சம் போல் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள் சீரகம் அதோடைய இன்னும் கொஞ்சம். இங்கே பாருங்கள் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை. ஒரு பச்சை மிளகா தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா பொங்கல் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். அதனால் தாளிச்சிக்கிறேன். நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தெறிக்கும் அப்படியே. நல்லா வதங்கிட்டுருக்கு. பொங்கலில் ஊற்றிக்கிறேன் நெய்யை. இங்கே பாருங்கள் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் சாப்பாடும் வடிச்சிட்டேன். தக்காளி தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா 6:30க்கு என் பொண்ணு மெட்ரோவில் இருக்கணும். அப்புறம் பையனும் 8:30க்கு ஸ்கூலில் இருக்கணும். அதனால் அப்படியே எங்கள் வீட்டுக்காருக்கு டீயும் போட்டு வச்சுட்டேன். இஞ்சி டீ போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் ஆற்றிட்டுருக்கேன். 8 மணிக்குள்ளே எல்லாமே ரெடி ஆகிடணும், இல்லைன்னா கத்த ஆரம்பிச்சிருவாங்க பசங்க டைம் ஆயிடுச்சுன்ட்டு. அதனால் வேகமாக செஞ்சிட்ருக்கேன். இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு டீ ஆற்றிட்டுருக்கேன். என் பையனுக்கு லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன். தக்காளி சாதம், வெங்காயம் பக்கோடாவும், ஸ்நாக்ஸுக்கு கேக்கு கேட்டான். அதனால் கேக்கு ஒரு பீஸும் வச்சுருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் கேரட் பொரியல் பண்ணேன். அவன் வேணான்னு சொல்லிட்டான். அதனால் அவனுக்கு வெங்காயம் பக்கோடா வச்சு கட்டுற லஞ்சை. இங்கே பாருங்கள் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அவன் எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் கேரட் பொரியலை. அதனால் வெங்காயம் பக்கோடா வச்சு லஞ்ச் கட்டிட்டேன் அவனுக்கு. கேரட் பொரியலும் ரெடி. காலையில் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு, டிஃபனும் ரெடி ஆயிடுச்சு, டீயும் போட்டு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் பாத்திரம் வேலையும் கேஸ் க்ளீன் பண்ணுற வேலையும் தான் இருக்குது. பசங்களை முதல்ல அமுச்சு விட்டுட்டு தான் மற்ற வேலையை நான் பார்க்கணும். இங்கே பாருங்கள் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் எனக்கு சமையல். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.